காலையில எழுந்திருக்க மாட்டான்னு நினைச்சோம். காலையிலே கிச்சனுக்கு வந்து என்ன பண்றா நம்ம மருமக? கேட்டுருவோம். ஏம்மா, மருமகளே, என்னம்மா பண்ற? காலையிலேயே வந்து டீ போட ஆரம்பிச்சிட்ட போலயே. அத்தைக்கு நல்லா சூடா ஒரு கப்பு காஃபி கொண்டாமா. எப்படி போடுறேன்னு பாப்போம். நான் நீ எந்திரிக்க மாட்டேன்னு நினைச்சனே. இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் டீ போடுறிய, என்ன காரணம்? அதுவா அத்தம்மா, நான் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க ஏந்து டீ போடும்போது, ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா என்ன செய்றது? அதனால தான் நான் பால் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊத்தி டீ பண்ணலான்னு வந்திருக்கேன். எப்படி அத்தம்மா நம்ம ஐடியா? இருங்க, இருங்க. நீங்க டீ கேட்டீங்கல்ல, காஃபி கேட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு காஃபி போட்டு தரேன். குடிங்க அத்தம்மா. நானும் உங்கள மாதிரியே வந்து ஐடியாவோட இருக்கணும்ல, அதனால தான் அத்தம்மா. நானும் உங்கள மாரியே பொறுப்பா நடந்துப்பேன் அத்தம்மா. பரவாயில்லையே. நம்ம மருமக நம்மள விட கெட்டிக்காரியா இருப்பா போலயே. பாப்போம் பாப்போம் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா நீ குடும்பத்தை நடத்த போறேன்னு. சரி சரிம்மா. எப்படியோ அத்தம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அத்தையோட சேர்ந்து சந்தோஷமா இருந்தா போதும்மா. வாழ்க்கையில நம்ம என்னமா எடுத்துட்டு போக போறோம் வரப்போறோம். ஒத்துமையா இருக்கணுமா. நம்ம 2 பேரும் எடுத்துக்காட்டா இருப்போம், சரியா? சரிங்க அத்தம்மா. அப்படியே செய்யலாம் நம்ம. நீங்க யூடியூப்லலாம் வீடியோ போடுறீங்கல்ல, நம்ம 2 பேரும் இனிமே சேர்ந்து போடலாம். சரியா? ஜாலியா இருக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க. என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி ஒரு மாமியார், மருமகளான்னு எல்லாரும் மூக்கு மேல கைய வைக்க போறாங்க பாருங்க. நான் இப்ப காஃபி கொண்டு வரேன். குடிங்க அத்தம்மா. இந்தாங்க அத்தம்மா காஃபி. சூடா இருக்க போது பார்த்துக்கோங்க. கொடுமா மருமகளே. எப்படி போட்டிருக்கேன்னு பாப்போம். என்னம்மா, ரொம்ப லைட்டா போட்டு இருக்கிற. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடக்கூடாதா? இந்தாம்மா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொடுமா. அப்படிங்களா அத்தம்மா? சரிங்க அத்தம்மா. இனிமே உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்கா போட்டு தரேன். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வீட்ல அத்தம்மா தான் இனிமே உனக்கு அம்மா. அவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கோ. இனிமே அதுதான் உன் வீடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அத்தம்மா. நானும் நீங்க சொல்லி தர போலயே நடந்துக்கிறேன். நீங்க என்ன சொல்லி தரீங்களோ நான் அத கத்துக்கிறேன் அத்தம்மா. அடியா ராஜாத்தி, என் தங்கம். எல்லாரோட அம்மாவும் இப்படியே இருந்துட்டா எந்த குடும்பத்திலயும் சண்டை சச்சரவு வராதடி தங்கம். பாத்தீங்களா என் மருமகளை? எல்லாரோட மருமகளும் இப்படியே இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாங்க. மாமியார் கை தாயாகவும், மருமகள் கை மகளாகவும் மாறட்டும் உறவுகளே. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒத்துமையா இருப்போம். ஒண்ணா இருக்க கத்துக்கணும். இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும்.